வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில நீங்க அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட் இருக்கணும்னு உங்களுக்கு பல தடவ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்பி திரும்பி இந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட கதைய நான் சொல்லியிருக்கிறேன். எந்த வாட்டியும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இன்னொரு கதைய எடுத்து சொல்றேன். படிப்பு ரொம்ப இல்லாத ஒருத்தன் எப்படிலாம் பெரிய ஆள் ஆனாங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. 1906ல ஜப்பான்ல ரூரல் ஏரியால பிறந்தவன் ஒருத்தன் பேரு சொய்சோரியோ ஹோண்டான்னு பேரு. அவங்க அப்பா ஒரு பிளாக் ஸ்மித். பிளாக் ஸ்மித்னா இரும்பில் வேலை செய்கிறவர். அவர் ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஷாப் வச்சுருந்தார். சின்ன வயசுலேயே அவன் சைச்சோரியோ ஹோண்டா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஸ்கூல் போகிறது பிடிக்காது. அதனால் ரிப்போர்ட் கார்டில் சீல் போட்டு ஸ்டாம்ப் போட்டு திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அப்பாவோட ஸ்டாம்பை அவனே ஒரு பைசைக்கிள் பெடலை வச்சு பண்ணிட்டான். ஸோ அதே ஸ்டீலு ஸ்டாம்பை வச்சு ஸ்கூலில் கொடுத்துருந்தான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது மாதிரி சீல் ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குற பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபோர்ஜரியை பிடிச்சாங்க. பட் ஸ்கூல் படிப்பில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் 15 வயசில் ஊரை விட்டு போயிட்டான். டோக்கியோவுக்கு போயிட்டான் 15 வயசில். 1922 டோக்கியோவில் ஒரு கார் ரிப்பேர் ஷாப்பில் வேலை செஞ்சான். 6 வருஷம் மெக்கானிக்காக வேலை செஞ்சான். 6 வருஷம் வேலை செஞ்ச அப்புறம் தொழில் நல்லா கற்றுக்கிட்டோம். திரும்பி நம்ம ஊருக்கு போயிடுவோன்னு ஊருக்கு போய் அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் திறந்தான். இந்த மெக்கானிக் ஷாப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அப்புறம் அதை விட்டு டபால்னு 1936-37 டொயோட்டா பெரிய கார் மேக்கிங் கம்பெனி. டொயோட்டாவுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஐசி இன்ஜினில் பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டனுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் போடும். அந்த பிஸ்டன் ரிங்கும் சப்ளை பண்ண ஆரம்பித்தான். 2 ஃபேக்ட்ரி வச்சுருந்தான். 1944 மெயின் ஃபேக்ட்ரியில் அமெரிக்கன் பிளேன்ஸு குண்டு போட்டு காலி பண்ணிடுச்சு. அந்த மைனர் ஃபேக்ட்ரியை ஒரு எர்த்குவேக்கில் காணாமல் போயிடுச்சு. அதுலேருந்து என்னத்தை பண்ணுறது? ஒரே அடி தான், பெரிய அடி. நம்மளாம் வீட்டுக்கு பேக்கப் பண்ணி ஓடி இருப்போம். ஊரே கவுந்துருச்சு. ஊர் சரண்டர் ஆகிடுச்சு. ஒரு பிளான்ட்டு எர்த்குவேக்கில் போயிடுச்சு. ஒரு பிளான்ட்டு குண்டு போட்டு காலி பண்ணிட்டாங்க. சாதாரண எவனாக இருந்தாலும் என்னடா பொருண்டா சாமின்னு வீட்டுக்கு போயிருப்பான். இந்த ஆள் என்ன பண்ணால் இருக்கிற சால்வேஜபிள் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து டொயோட்டாவுக்கு விற்றான். ஏன்னா டொயோட்டாவுக்கு தான் அந்த சப்ளையராக இருந்தான். டொயோட்டாவுக்கு விற்றுட்டு அந்த டொயோட்டாலேருந்து வந்த பணத்தை ஒரு சொல்ப பணத்தை எடுத்து ஹோண்டா டெக்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பித்தான். இது பேசிக்லி என்ன, வார் முடிஞ்சிருச்சு. நிறைய ஜங்க் இருந்தது. அந்த ஜங்கில் இருக்கிற பார்ட்லேருந்து ஒரு இன்ஜின் மோட்டார் ரெடி பண்ணிட்டான். டைப் ஏ மோட்டார்னு பேர். அதை ஒரு சைக்கிளில் ஃபிட் பண்ணி மோட்டரைஸ் சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணிட்டான். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். முதல் மோட்டரைஸ் சைக்கிள் டைப் ஏ இன்ஜினை வச்சுக்கிட்டு வாரில் இருக்கிற ஸ்பேர்ஸை வச்சு அதை ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா ஜப்பான் அப்போ ரொம்ப பெரிய கட்டத்தில் இருந்தது. எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. அது 1951 வரைக்கும் அதுதான் பெரிய பைக். அதுக்குள்ளே 1949 டைப் டி இன்ஜின் ரெடி பண்ணி ஒரு 2 ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள் ரெடி பண்ணிட்டோம். 1951 நீங்கள் எங்கே ஆரம்பித்தான்னு பாருங்கள். சைக்கிள் ரிப்பேர் பண்ணின்னு இருந்தான். அங்கேருந்து வீட்டில் சரியில்லைன்னு டோக்கியோ போகிறான். டோக்கியோவில் கார் ரிப்பேர் கற்றுக்கிறான். திரும்பி ஊருக்கு வரான். கார் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். பிஸ்டன் ரிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு பெரிய காரு மேனுஃபேக்சருக்கு சப்ளையர் ஆகிறான். ஒரு ஃபேக்ட்ரியை 2 ஃபேக்ட்ரி ஆகிறான். ஃபேக்ட்ரி வார்லேயும் எர்த்குவேக்லேயும் எல்லாம் போயிடுச்சு. அதை எடுத்து விற்றுட்டு திரும்பி டோக்கியோ வரான். டோக்கியோவில் இருக்கிற வார் முடிஞ்சப்போ அந்த மீதி இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு இன்ஜின் ரெடி பண்ணுறான். அதை தூக்கி ஒரு சைக்கிளில் ஃபிட் பண்ணுறான். வண்டியாக போட்டு விற்கிறான். அதுக்கப்புறம் டிங்கர் பண்ணி ஒரு பக்கா இன்ஜின் ரெடி பண்ணிட்டான். அங்கே ஆரம்பித்தவனை பை 1960s he became the largest manufacturers of 2-wheelers in the world. இன்னைக்கு வரைக்கும் அவன் தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். இந்த ஹீரோ மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்க எல்லாம் அவனோட கொடுத்த டிசைனு கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட்ட வாங்கி பண்ணிட்டு இருந்தது தான். அப்புறமா வெளில போன அப்புறம் கூட அந்த டெக்னாலஜியை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு ஒப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஹீரோ அவங்க டெக்னாலஜி பெருசாக டெவலப் பண்ணியிருந்தா இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பாங்க. அந்த விட்டுட்டு திரும்பி ஹோண்டான்னு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு மோட்டார் சைக்கிளில் நம்பர் 2, இதில் ஸ்கூட்டரில் நம்பர் 1, ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்பர் 1க்கு போயிட்டான். 1960களில் தான் முதல் பிக்கப் ட்ரக் ரெடி பண்ணுறான். 1959 அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி திறந்து டீலர்ஷிப் திறந்து மோட்டார் சைக்கிள் விற்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு திட நம்பிக்கை இருந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா, நான் படிக்கலை ப்ராப்ளம் இல்லை, எங்கள் அப்பாவோட ப்ராப்ளம் வீட்டை ஒட்டி விட்டாரு ப்ராப்ளம் இல்லை, நான் போய் மெக்கானிக் கடையில் சேர்ந்தேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் அப்புறம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மெக்கானிக்காக இருந்து பிஸ்டன் ரிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த பிஸ்டன் ரிங்க்கு ஒரு ஃபேக்ட்ரியை 2 ஃபேக்ட்ரியாக கட்டுறேன். 2 ஃபேக்ட்ரியும் வார்லேயும் அதுக்கு 2 ஃபேக்ட்ரியும் போயிடுச்சு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை.
அங்கேருந்து திரும்பி வரேன். ஹோண்டா டெக்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். வாரில் இருக்கிற மீதி இருக்கிற பார்ட்ஸை வச்சு ஒரு இன்ஜின் ரெடி பண்ணுறேன். அந்த இன்ஜினை சைக்கிளில் ஃபிட் பண்ணுறேன். மோட்டரைஸ் சைக்கிள்னு சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஹிட்டு. அப்புறம் ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ரெடி பண்ணுறேன். 98 சிசி மோட்டார் சைக்கிள் ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கு நடுவில் அவனுக்கு மோட்டார் சைக்கிள் கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். 1937 ஜப்பானில் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் ரேஸில் இவன் என்ட்ரு ஆகி காரை எங்கேயோ போய் மோதி இவனுக்கு லெஃப்ட் கண்ணு ப்ராப்ளம். மெதுவாக வருவான். கடைசியில் இப்போ லெஃப்ட் கண்ணும் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ரேஸ் டிரைவிங் வேணான்னு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரேஸு ஃபார்முலா 1 டீம் வரைக்கும் வச்சுருந்தான் அவன். இன்ஃபேக்ட் அவன் செத்த வருஷம் 1993 95. செத்த அன்னைக்கு 2 நாள் கழித்து ஹங்கேரியன் கிராண்ட் ப்ரீ அதில் ஆரியட்டன் சென்னா ஜெயிக்கிறான். அவனோட அவார்டை சொய்சோரியோ ஹோண்டாவுக்கு டெடிகேட் பண்ணுறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி கட்டம்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்பா சைக்கிள் கடை, ஸ்கூலில் ஃப்ராடு, வேலையை விட்டு தூக்குறான், நேராக போகிறான். எவ்வளவோ பேர் கடை பார்த்துருக்கோம், எவ்வளவோ மெக்கானிக் ஷாப் பார்த்துருக்கோம். மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற பையனை பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் திரும்பி ஊருக்கு போய் அவனே மெக்கானிக் ஷாப் ஆரம்பித்து பிஸ்டன் ரிங் சப்ளையர் ஆகி அப்புறம் அவனே வந்து 2 வீலர் டிசைனர் ஆவான். இதுதான் நான் சொல்கிறது அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட்டுங்கிறது. என்ன ஆனாலும் உடைக்க முடியாது, என்ன பண்ணாலும் உடைக்க முடியாது. எங்கே தூக்கி போட்டாலும் திரும்பி வந்துக்கினே இருப்பாங்க இவங்கெல்லாம். இது மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இதுதான் அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட். நான் நேற்று ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறேன், இன்றைக்கி சொய்சோரியா ஹோண்டா சொல்கிறேன். என்னால் இவ்வளோ மாதிரி பல பேருகளை சொல்ல முடியும். நோங்கிற ஒரு ஆன்சரை எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணியாவது எப்படியாவது மேலே வரணும்னு பயங்கரமாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து ட்ரூ பைனியர்ஸ். இன்றைக்கும் அது பெரிய கம்பெனி எலக்ட்ரிக் காராக மாறிடுச்சுன்னா அவங்க கம்பெனி இழுத்து மூடுவாங்க. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு எலக்ட்ரிக் கார் பண்ணுவான். அவன் பையன் வந்து தனியாக வந்து ரேஸுக்காகவே மோட்டார் சைக்கிள் ரெடி பண்ணி தனி கம்பெனி வச்சுருக்கிறான். இந்த கம்பெனிலையும் டைரக்டராக இருக்கிறான். அவன் எக்ஸ்க்ளூசிவாக ரேசிங் பைக்ஸ் பண்ணின்னு இருக்கிறான். இது மாதிரி காலோட டிஎன்ஏல இருக்கிற கம்பெனினா நீங்கள் சீக்கிரமாக ரைட் ஆஃபே பண்ண முடியாது. ஏன்னா மேனேஜருக்கே பயம் இருக்கும். ஆர்த்தனை கத்தல் கிரேவ்லேருந்து வந்து உன்னை காலி பண்ணிட்டு போயிடுவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். எல்லா ஃபீல்ட்லையும் இந்த மாதிரி கதையை நான் சொல்ல முடியும். இதை மீறி எப்படி வரைங்கிறது தான் உங்களை வாழ்க்கையில் பெரிய ஆளாக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஜாப்ஸு, அடுத்தது சொய்சோரியா ஹோண்டா. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.